இன்றைய மொழியில் இயேசு நமக்கு சொல்வது இதுதான். வெள்ளமோ காற்றோ அசைக்க முடியாத ஒரு வலுவான உயரமான அஸ்திவாரத்தின் மீது நம் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும். நம் வாழ்க்கையும் நம் நம்பிக்கையும் உறுதியான அஸ்திவாரங்களின் மீது கட்டப்படாவிட்டால் ஒரு நாள் அவை சரிந்துவிடும். வருகை நமக்கு ஒரு அமைதியான மற்றும் மிக முக்கியமான கேள்வியை கேட்கிறது. நீங்கள் உண்மையில் எந்த அஸ்திவாரத்தின் மீது உங்கள் வாழ்க்கையை கட்டுகிறீர்கள்? இந்த நேரத்தில் புனித யோவான் ஸ்நானகன் வருகிறார், ஒரு ஆன்மீக பின்வாங்கல் பிரசங்கியாகவும் ஆன்மீக புல்டோசராகவும். அவர் நம் வாழ்க்கையை அலங்கரிக்க வரவில்லை, அவர் நம் அஸ்திவாரங்களை ஆராய வருகிறார். நமது பரபரப்பான நாட்களின் வனாந்தரத்தில் நின்று அவர் அழைக்கிறார், கர்த்தருடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். சில நேரங்களில் அவரது குரல் கடுமையாக இருக்கலாம், ஆனால் அது அன்பால் நிறைந்துள்ளது. சோதனைகள் வந்தாலும் நாம் உறுதியாக நிற்க வேண்டும் என்பதே அவரது விருப்பம். இதை விளக்க ஒரு சிறிய கதை இங்கே. புயலுக்கு பிறகு ஒரு வீட்டை சரி செய்ய ஒரு தொழிலாளி அழைக்கப்பட்டார். வெளியில் இருந்து பார்த்தால் வீடு அழகாக தெரிந்தது. புதிய வண்ணப்பூச்சு, நல்ல ஜன்னல்கள், ஒரு திடமான கூரை. ஆனால் கனமழை வந்தபோது சுவர்கள் விரிசல் அடைந்து தரை அதிர்ந்தது. நள்ளிரவில் குடும்பத்தினர் தப்பி ஓட வேண்டியிருந்தது. தொழிலாளி கூறினார், உங்கள் பிரச்சனை காற்றில் இருந்து தொடங்கவில்லை, உங்கள் அஸ்திவாரத்தை நீங்கள் சரிபார்க்காததால் தான். ஜான் அதை சரியாக செய்கிறார். நமது புதிய வண்ணப்பூச்சு, நமது மத நடைமுறைகள், நமது புனித வார்த்தைகள், நமது நற்பெயர் அவருக்கு பிடிக்கவில்லை. அவர் நேராக அஸ்திவாரத்திற்கு சென்று கேட்கிறார், நீங்கள் எதில் நிற்கிறீர்கள்? பிரார்த்தனையில், பெருமையில், நம்பிக்கையில், பயத்தில், கடவுளின் வார்த்தையில், உலகத்தின் கருத்தில்? அடித்தளம் பலவீனமாக இருந்தால் சுவர்களை அலங்கரிப்பதில் அன்பு இல்லை. அஸ்திவாரத்தை சுத்தம் செய்து புதிதாக தொடங்குவதன் மூலம் புதியதாக தொடங்குவதே உண்மையான அன்பு. கிறிஸ்துமஸுக்கு முன் கடவுள் அனுப்பும் சக்தி வாய்ந்த போதகர் ஜான். இரண்டாவது வாய்ப்புகளின் புனிதர், நான் பின்னர் மாறுவேன் என்று சொல்பவர்களுக்கு. என்னை மன்னியுங்கள், நான் எங்கே தவறு செய்தேன் என்று கேட்பவர்களின் புனிதர், இதை நான் எப்படி சரி செய்வது? மூடிய கதவுகளை திறக்கவும், பழைய காயங்களை குணப்படுத்தவும், உறவுகளை புதுப்பிக்கவும் அவர் உதவுகிறார். ஜான் ஒரு ஆன்மீக புல்டோசர், ஆனால் ஏழைகளையும் பலவீனர்களையும் நியாயமற்ற முறையில் நசுக்க நம் சமூகத்தில் பயன்படுத்தப்படும் புல்டோசர்களைப் போல அல்ல, அவை வீடுகளையும் வாழ்க்கையையும் அழிக்கின்றன. ஜானின் புல்டோசர் பலவீனர்களுக்கு கடவுளிடம் செல்லும் வழியை தெளிவுபடுத்துகிறது. இயேசுவே உண்மையான கட்டமைப்பாளர். அவர் மக்களை உடைப்பதில்லை, மக்களை உடைக்கும் காரணங்களே பாவம், வெறுப்பு, அநீதி, விரக்தி. அவர் உடைக்கிறார், இவைதான் மக்களை உடைக்கும் விஷயங்கள். அடித்தளம் சுத்தமாக இருக்கும்போது நாம் எவ்வாறு உயர்ந்த உறுதியான அடித்தளத்தின் மீது கட்டுவது? இயேசு நமக்கு வலுவான அடித்தளங்களை கொடுத்துள்ளார், மேலும் அவற்றை நடைமுறைப்படுத்துவதற்கான சிறந்த நேரம் அட்வென்ட் ஆகும். தனிப்பட்ட பிரார்த்தனை. தினமும் கடவுளிடம் பேசுங்கள். ஜெபம் கடவுளின் அன்பையும் நம் அன்பையும் இணைக்கிறது. நம்பிக்கை. வாழ்க்கை தெளிவாக இல்லாவிட்டாலும் இயேசுவில் நம்பிக்கை வையுங்கள். தினசரி வேத வாசிப்பு. இது கடவுளின் காதல் கடிதம். ஜெஸ்ஸின் வேரிலிருந்து ஒரு தளிர் என்ற வாக்குறுதி, அது இறந்துவிட்டதாக தோன்றினாலும் கடவுள் புதிய வாழ்க்கையை உருவாக்குகிறார். கிறிஸ்தவ சமூகம். நம்மை ஆதரித்து ஊக்குவிக்கும் மக்கள். கடவுளை நோக்கிய பயணம் யாருடையதுமே தனியாக இல்லை. கருணை. வேதனையில் இருப்பவர்களை சந்தித்து அவர்களுக்கு உதவுங்கள். மௌனம் மற்றும் தியானம். கடவுளின் குரலை கேட்க ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் ஒதுக்குங்கள். பொறுமை. தைரியத்துடனும் பணிவுடனும் உறவுகளை மீண்டும் நிலைநாட்டுங்கள். நம்பிக்கை மற்றும் மகிழ்ச்சி. கடவுளுடன் நாம் எப்போதும் புதிதாக தொடங்கலாம். சேவை. நமது நேரம், திறமைகள் மற்றும் பலங்களை கடவுளின் பணிக்காக, குறிப்பாக வாழ்க்கை சிதைந்தவர்களுக்காக பயன்படுத்துங்கள். கடந்த வாரம் நாம் புதிய வழிபாட்டு ஆண்டை தொடங்கினோம்.
ஆன்மீக ரீதியாக இது நமது உண்மையான புத்தாண்டு. புதிய தீர்மானங்களை எடுக்க வேண்டிய நேரம். அதிகமாக ஜெபிக்கவும், அதிகமாக நேசிக்கவும், வித்தியாசமாக வாழவும். இப்போது இந்த திருவருகையின் ஆரம்ப காலம் குறிப்பாக யோவான் ஸ்நானகனை போன்றது. அவர் உங்கள் இதயத்தின் பாலைவனத்தில் ஒரு புனித புல்டோசருடன் நிற்பதை கற்பனை செய்து பாருங்கள். அவர் உங்கள் பலவீனமான இடங்களை பார்த்து அன்புடன் கூறுகிறார், இதை சுத்தம் செய்வோம். இப்போது தொடங்குவோம். பின்னர் அல்ல, இப்போது யூத். ஏசாயா தீர்க்கதரிசி கூறுகிறார், ஈசாயின் வேரிலிருந்து ஒரு தளிர் துளிர்க்கும். அது இறந்ததாக தோன்றும் இடத்தில் புதிய வாழ்க்கை எழும்பும். மாற்றம் வரும். ஒரு புதிய ஆரம்பம் தொடங்கும். இந்த வருகையில் பிறந்த நாள் குழந்தைக்கு மட்டுமல்ல, மகிமையுடன் மீண்டும் வரவிருக்கும் ராஜாவிற்கும் நாம் தயாராகுவோம். கடவுள் நம்மில் உள்ள பலவீனத்தையும் பொய்யையும் அகற்றி, எந்த காற்றும் அசைக்க முடியாத ஒரு உறுதியான அடித்தளத்தில் நம் வாழ்க்கையை கட்டி எழுப்ப அவர் நமக்கு உதவட்டும்.